Hello, everyone. I think you're all doing well. நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்ஜங்ஷன். நம்ம ப்ரிப்போசிஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது 7th one, 7வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். மொத்தம் 8 இருக்குது. 8ல் 7வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதற்கு பெயர் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன் அல்லது கன்ஜங்ஷன்ஸ், இணைப்பு சொல் அல்லது இணைப்பு சொற்கள். சரிங்களா? ரைட். எதை இணைக்கிறது? எதனால் அதை இணைப்பு சொல் என்று சொல்லுகிறோம்? இது நமக்கு கிளியராக தெரியணும் இல்லைங்களா? அதற்கான விளக்கம் நான் இங்கே தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே எழுதியிருக்கிறேன். Now I am going to explain you both in English and in Tamil. முதல்ல என்ன இங்கிலீஷில் எழுதியிருக்கிறனோ அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். Conjunctions are short words that join sentences and clauses together. சென்டென்ஸையும் கிளாஸையும் இணைப்பதுதான் கன்ஜங்ஷன். இதை தமிழில் சொன்னோன்னு சொன்னால், இரண்டு சொற்களையோ அல்லது இரண்டு வாக்கியங்களையோ இணைக்க உதவும் சொற்கள் கன்ஜங்ஷன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. தமிழில் நாம் அதை இணைப்பு சொல் என்று சொல்லுகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ரிப்போசிஷன் பார்த்தா அதுவும் இணைப்பு தான். பட் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் அது சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களுக்கும் இடையே உள்ள உறவை குறிக்கிறது. நாட் உறவை இணைக்கிறது, உறவை குறிக்கிறது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் அல்லது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையே உள்ள தொடர்பை இணைக்கிறது. அதுதான் கன்ஜங்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ conjunctions are short words that join sentences and clauses together. இரண்டு சொற்களையோ அல்லது இரண்டு வாக்கியங்களையோ இணைக்க உதவும் சொற்கள் அல்லது சொல் கன்ஜங்ஷன்ஸ் அல்லது கன்ஜங்ஷன் என்று சொல்லப்படும். இணைப்பு சொல் அல்லது இணைப்பு சொற்கள் என்று சொல்லப்படும். அப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இதற்கும் சில உதாரணங்கள் நம்ம சொல்லி விளக்க வைக்க வேண்டும் இல்லையா? சரி, அப்போ என்ன உதாரணம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன உதாரணம்? சி, பாலு and Gopu are brothers. Balu and Gopu are brothers. புரிஞ்சுதுங்களா? இப்போ ரெண்டு பசங்க போயிட்டு இருக்கிறாங்க. தமிழில் நம்ம கேட்குறோம், அவங்க யாருன்னு கேட்குறோம், அவங்க பேர் என்னன்னு கேட்குறோம். அப்போ ஒருத்தன் பேர் பாலு, இன்னொருத்தன் பேர் கோபு. அவங்க யாரு அப்படின்னு கேட்டால், பாலு கோபு சகோதரர்கள். புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு புரியுதுன்னு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் பாலு கோபு சகோதரர்கள்னு சொன்னால் ஏதோ சின்ன சின்ன ஹிண்ட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு வாக்கியமாக அமையாது இல்லைங்களா? அப்போது தமிழில் இப்போ எப்படி சொல்லுவோம்? பாலுவும் கோபுவும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஆர் அப்படிங்கிறது இருன்னு அர்த்தம். பி ஃபார்ம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, பின்னு சொன்னால் இருன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆர்னா இருக்கிறார்கள்னு அர்த்தம். அது சென்டென்ஸ் வரும்போது இன்னும் கிளியராக புரியும். இப்போ பாலுவும் கோபுவும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த பாலு கோபு இரண்டு பேரையும் இணைப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ட் என்கிற கன்ஜங்ஷன். அப்போ அண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னு கேட்டால், பாலுவும் கோபுவும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இப்போ அண்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சது இல்லைங்களா? அண்ட் அப்படின்னாலே இம் அல்லது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அண்ட் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். அண்ட் இஸ் அ கன்ஜங்ஷன். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த ஒரு
Example. My friend likes neither tea nor coffee. My friend likes neither tea nor coffee. அது என்ன நெய்தர் நார்? என்றைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த நெய்தர் நார் ரெண்டுமே ஒரே வாக்கியத்தில் தான் வரும். இன்னொன்று இருக்கிறது ஐதர் ஆர், அதுவும் ஒரே வாக்கியத்தில் தான் வரும். இந்த நெய்தர் நார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போது இந்த வாக்கியம் பாருங்கள், மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் காஃபி அப்படின்னு அர்த்தம், முழு அர்த்தம் இருக்கிறதுக்கு. மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் காஃபி அப்படின்னா என்னுடைய மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் டீ அல்லது மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் காஃபி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய நண்பனுக்கு டீ பிடிக்கும், சரியான வாக்கியம்தான். என்னுடைய நண்பனுக்கு காஃபி பிடிக்கும், சரியான வாக்கியம்தான். இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகும்போது கேட்குறாங்க, காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு. எனக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. அது சாதாரணமாக சொன்னால் ஐ டோன்ட் லைக் டீ அண்ட் காஃபி அல்லது ஐ டோன்ட் லைக் போத் டீ அண்ட் காஃபி, எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. அதை ஆங்கிலத்தில் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம சொன்னது கரெக்டு தான், ஐ டோன்ட் லைக் போத் டீ அண்ட் காஃபி அப்படின்னு கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக சொல்லணும்னு சொன்னால் மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் நெய்தர் டீ நார் காஃபி. என் நண்பனுக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. ஸோ நெய்தர் நார் இந்த இரண்டுமே இணைப்பு சொற்கள், இதுவும் இல்லை அதுவும் இல்லை. மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் டீ அப்படின்னு சொன்னால் என்னுடைய நண்பனுக்கு டீ பிடிக்கும்னு அர்த்தம். மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் காஃபி அப்படின்னு சொன்னால் எனக்கு காஃபி பிடிக்கும்னு அர்த்தம். மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் போத் டீ அண்ட் காஃபி, என் நண்பனுக்கு காஃபியும் பிடிக்கும் டீயும் பிடிக்கும். மை ஃப்ரெண்ட் டிஸ்லைக்ஸ் காஃபி, காஃபி எனக்கு பிடிக்காது. மை ஃப்ரெண்ட் டிஸ்லைக்ஸ் டீ, அவனுக்கு காஃபியும் டீயும் பிடிக்காது. எனக்கு டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் போத் டீ அண்ட் காஃபின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் நெய்தர் டீ ஆர் காஃபி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட் லைக்ஸ் நெய்தர் டீ நார் காஃபி, என்னுடைய நண்பனுக்கு டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காது. ஸோ நெய்தர் நார் என்பது ஒரு இணைப்பு சொல். நெய்தர் டீ நார் காஃபி, இந்த நெய்தர் டீ காஃபி, இந்த டீ காஃபி ரெண்டுமே பிடிக்காது அப்படிங்கிறத இணைத்து சொல்லுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய கன்ஜங்ஷன் தான் நெய்தர் நார். ஓகேங்களா? அடுத்தது என்னது? நிவேதா இஸ் அண்ட், அங்கே என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, HONEST. HONEST நான் முதல் வகுப்புலையே அல்லது இரண்டாவது வகுப்பில் நான் சொன்னேன், HONESTயை ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொன்னேன். Do you remember that? நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிவேதா இஸ் an honest but not a smart girl. நிவேதா ஒரு ஆனஸ்ட், உண்மையான பெண். இந்த HONEST அதில் ஹெச் சைலண்ட்டு, நம்ம ஆன்னு தான் சொன்னேன், அதுக்கு முன்னால் ஆன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய முதல் வகுப்பில், ஐ திங்க் இட் இஸ் செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் அல்லது ஃபஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், நான் சொல்லும்போது எ ஹானஸ்ட் பர்சன், எ ஆனஸ்ட் பர்சன்னு சொல்லியிருப்பேன். இப்போது அந்த தவறு நான் ஏன் பண்ணினேங்கிறது இங்கே சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அந்த தவறை நான் வேண்டுமென்றே தான் செய்தேன். என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு புரியும். ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது அதாவது வௌவல், முதல் வகுப்பில் வௌவல்ஸ்
உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் உடன் ஆரம்பிக்கும் எந்த ஒரு சொல்லுக்கு முன்னால் நம்ம ஆன்னு தான் போடணும், ஏ போடக்கூடாது. உயிரெழுத்தின் ஓசையோடு ஆரம்பிக்கக்கூடிய எந்த எழுத்துக்கு முன்னாலையும் இதெல்லாம் சிங்கிளாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, ஏ போடக்கூடாது, ஆன் தான் போடணும். அது பின்னால் ஆர்டிகல்ஸ் நடத்தும் போது சொல்கிறேன். இப்போது ஒரு ஜஸ்ட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் ஐ எம் டெல்லிங். ஓகே, an honest girl. Nivedita is an honest girl, but not a smart girl. ஆனால் அப்படி ஒன்றும் புத்திசாலி பிள்ளை இல்லை. அப்போ இந்த இடத்துல நிவேதா இஸ் அன் ஆனஸ்ட் அப்படிங்கிறதையும், நாட் அ ஸ்மார்ட் கேர்ள் அப்படிங்கிறதையும் பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இணைக்கிறது. நிவேதா உண்மையான பெண், ஆனால் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி பெண் அல்ல. அப்போ இந்த இடத்துல ஆனால் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தட் இஸ் கன்ஜங்ஷன். பட், ஆனால் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், பட்டுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? Is it clear? Okay. We'll go to the next example. The student was absent because he was ill. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு பையன் வரல. எப்போ வரல? நேற்றுக்கு வரல, அது இப்போ வரல, எப்படிலாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸில் வரனால நேற்றுக்கு வரேன்னு வச்சுக்கலாம். ஒரு வகுப்பில் ஒரு பையன் வரல, டெய்லி வந்து எத்தனை ஆப்சண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸில் சொல்கிறோம், பிரின்சிபலுடைய பார்வைக்கு அது போகுது. அடுத்த நாள் அந்த பர்டிகுலர் கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு தலைமை ஆசிரியர் கேட்குறாரு, ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? why was that student absent yesterday? Why was that student absent yesterday? அந்த மாணவன் ஏன் நேற்றைக்கு வரவில்லை? இதற்கு என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். எப்படி சொல்லலாம் தமிழில்? நேற்றைக்கு அந்த மாணவன் ஏன் வரவில்லை. அப்போ அதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? சாதாரணமாக என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு காய்ச்சலுங்க, அதனால் அவன் வரலை, அதனால் அவன் வரலை. அது இன்னொரு விதமாக சொல்ல, எப்படி? அந்த பையன் வகுப்புக்கு வரவில்லை ஏனென்றால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போ இந்த இடத்துல ஏனென்றால் அப்படிங்கிறது இணைப்பு வார்த்தை. இப்போ தலைமை ஆசிரியர் கேட்ட அந்த கேள்வி, why was the student absent yesterday அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய பதில், the student was absent because he was ill. மாணவன் வரவில்லை ஏனென்றால் அவனுடைய உடல்நிலை சரியில்லை. he was ill, அவன் சுகவீனமாக இருக்கிறான், சுகமில்லாமல் இருக்கிறான். இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டு வாக்கியத்தை இணைத்ததா இல்லையா? the student was absent அது ஒரு வாக்கியம், he was ill அது ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைத்த இணைப்பு சொல் கன்ஜங்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ். பிகாஸுக்கு அர்த்தம் என்னது? ஏனென்றால். பிகாஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஏனென்றால். அப்போ நம்ம இங்கே எத்தனை கன்ஜங்ஷன் பார்த்துருக்குறோம்? அண்டு பார்த்துருக்குறோம், நெய்தர் நாட் பார்த்துருக்கோம், பட் பார்த்துருக்குறோம், பிகாஸ் பார்த்துருக்குறோம். இன்னியும் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஆஸ் ஐ செட், யூ கேன் ஆல் டேக் இட் ஃப்ரம் பிளேலிஸ்ட் ஒன்ஸ் ஐ இன்ஃபார்ம் யூ. நான் பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட் போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை தனியாக நோட்டில் எழுதி கொள்ளலாம். அதை வைத்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பழகலாம். அந்த இந்த 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 கன்ஜங்ஷன், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆங்கிலத்திலும் சொல்லுவேன், அதற்கு உண்டான தமிழ் அர்த்தம் அதில் இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல எல்லா அட்ஜெக்டிவ்க்கும், நான் கொடுக்க போகிற எல்லா அட்வர்புக்கும், நான் கொடுக்க போகிற எல்லா கன்ஜங்ஷனுக்கும், நான் கொடுக்க போகிற எல்லா ப்ரிப்போசிஷனுக்கும் பிளேலிஸ்ட்டில்
தமிழ் அர்த்தத்தோடு தான் இருக்கும். That will make you to understand easily. That will give you a very good understanding so that you can form sentences very easily in English. நான் தான் முதல்ல சொல்கிறேன், நம்முடைய தாய்மொழி மூலமாக, தமிழின் மூலமாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது நல்லது. யாருடைய தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அந்த தாய்மொழியில் நமக்கு ஓரளவுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த தாய்மொழியின் மூலமாக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதுதான் எப்பொழுதும் நல்லது. It is better to learn a foreign language through your mother tongue. But you must know your mother tongue well. உங்களுடைய தாய்மொழி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு தாய்மொழி நல்லா தெரியாதுன்னு கொஞ்சம் இப்போ ஃபேஷனாக சொல்லணும்ல, ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஐ டோன்ட் நோ தமிழ்ங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் தமிழும் பேச முடியாது, ஆங்கிலம் பேச முடியாது. வேணால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கெத்துக்காக இப்போ என்ன சொல்லிக்கலாம் நம்ம, ஐ டோன்ட் நோ தமிழ். அது ஒரு இதாக இருக்குது. பட் யூனோ இட் இஸ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். என்னுடைய தாய்மொழி எனக்கு தெரியலன்னு சொன்னால் அதை போல் ஒரு தவறு எதுவுமே கிடையாது. என்னுடைய தாய்மொழி எனக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய புலமையெல்லாம் வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய தாய்மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய தாய்மொழியில் நான் சரளமாக யார் என்ன பேசினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும் தாய்மொழியின் மூலமாக. ஸோ அந்த ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நிப்பாட்டிட்டு தமிழை நன்றாக கற்றுக்கொள்வோம். த்ரூ தமிழ் வி வில் லேர்ன் இங்கிலீஷ். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ஹியர் நவ். அதைத்தான் நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். முதலில் உங்களுடைய தமிழ் புத்தகங்களை நன்றாக படியுங்கள். இப்போ நான் அதெல்லாம் ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருக்கிறேன். ப்ரிப்போசிஷனல் இக்கு நான் சொல்கிறேன், தமிழில் வருது. எதில் வருது? எல்லா இடத்துலையும் வருது. அப்படிங்கிற வார்த்தை வருது. அந்த இம்முங்கிறது 2 இடத்துல, இம்முன்னா சரின்னு ஒரு இடத்துல இருக்குது, அது வர ஆக்சுவலாக ஏனென்றால், இக்கு, ஆக, ஆனால், இப்படி நிறைய வருது. கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் நிறைய வருது. இதெல்லாம் எப்படி தமிழில் வருகிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்திலும் வருகிறது. அப்போ தமிழில் எப்படி வருதோ அதுதான் ஆங்கிலத்தில் அதே மாதிரி வரும். எப்படி தமிழில் வருவதை ஆங்கிலத்தில் சொல்லுவது அப்படிங்கிறதா மிக மிக முக்கியம். அதற்கு 2 மொழியின் அறிவும் நமக்கு வேண்டும். குறிப்பாக தாய்மொழியின் அறிவு வேண்டும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்னொரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள முடியும். ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அந்த ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிறதே ஏலியன் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏலியன் என்ன அர்த்தம்? நம்ம ஏலியன் அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக பேசும்பொழுது இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. It will be easy for you to know an extra word and how to use that word. Alien அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏலியன் சொன்னால் வேற்று கிரகவாசின்னு அர்த்தம். அப்போ ஏலியன் லாங்குவேஜ் அப்படின்னா வேற்றுமொழின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆங்கிலம் நமக்கு வேற்றுமொழி, ஃப்ரெஞ்சு நமக்கு வேற்றுமொழி. அதை நம்ம ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லலாம், ஏலியன் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது நான் பேசும்பொழுது, பாடம் நடத்தும் பொழுது இதுக்குன்னு தனியாக பாடம் எடுக்க முடியாது. பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் நீங்கள் அதை அப்பப்போ யூ ஹாவ் டு கிராஸ்ப், யூ ஹாவ் டு கேட்ச் இட். நான் சொல்கிறத நீங்கள் பிடிச்சிக்கணும், படிச்சுக்கணும். தட் வில் ஹெல்ப் யூ லாட். இப்போ எல்லாருமே ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஏலியன் லாங்குவேஜ்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை, உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஒரு மரியாதை கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதுக்காக ஃபாரின் லாங்குவேஜ்னு சொன்னால் அவனுக்கு மரியாதை கம்மின்னு அர்த்தம் இல்லை, அவரை விட ஒரு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் டு ஸ்டாப் கன்ஜங்ஷன். We have one more to complete, that is interjection in parts of speech. I'll teach you in the next class. இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையுமே ப்ளீஸ் ஸ்டடி வெல். Okay, and I'm sure that all speak a very good English to start with. Then we'll go for better English and the best English. See you in the next class. Bye. Take care.